தேவி நாராயணீயம் 25ஆம் தசகம் மகா சரஸ்வதி அவதாரம். சும்பாதி வதம். மகிஷன் மறைந்தவுடன் தேவர்கள் சூரியகுல மன்னனான சத்ருக்னனை மகிஷனின் சிம்மாசனத்தில் அமர்த்திவிட்டு தேவர்கள் தத்தம் இருப்பிடம் சென்றனர். அந்த ராஜ்யத்தில் உரிய காலத்தில் மழை பெய்தது. எல்லோருமே சுகமாக சந்தோஷமாக வாழ்ந்து வந்தனர். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக தேவியை மறக்கத் தொடங்கினார்கள். அதனால் அசுரர்கள் மீண்டும் வளரத் தொடங்கினார்கள். சும்பன் நிசும்பன் என்ற 2 அசுரர்கள் பாதாளத்திலிருந்து பூமண்டலத்திற்கு வந்தார்கள். பிரம்மாவை குறித்து கடும் தவம் செய்தார்கள். பிரம்மா அவர்கள் முன் தோன்றினார். பிரம்மதேவரிடம் அவர்கள் சாகா வரம் கேட்டனர். பிறந்தவன் இறக்க வேண்டும் என்பது உலக நியதி என்று பிரம்மா கூற, சும்ப நிசும்பர்கள் தேவர்கள், மிருகங்கள், பறவைகள், மனிதர்கள் ஆகிய எந்த ஆண் இனத்தாலும் தங்களுக்கு மரணம் வரக்கூடாது என்று கேட்க, அவரும் அப்படியே ஆகட்டும் என்ற வரத்தை தந்து விட்டு தன்னிடம் இருப்பிடம் சென்றார். உலகிலும் தங்களை வெல்லக்கூடிய பலம் கொண்ட பெண் இல்லை என்ற இருமாப்பு கொண்டனர் இருவரும். அவர்களுடன் சண்டன், முண்டன், தாம்ரன், ரக்தபீஜன் அனைவரும் சேர்ந்து கொண்டனர். அவர்கள் ஸ்வர்க்கம் சென்று இந்திராதி தேவர்களை அங்கிருந்து விரட்டிவிட்டு சுகமாக இருந்தனர். தேவர்கள் இருக்க இடமின்றி மலைகளிலும் குகைகளிலும் யாகம், பூஜை, அமிர்த பானம் இன்றி கஷ்டப்பட்டு வந்தார்கள். 100 அஸ்வமேத யாகம் செய்த இந்திரன் கூட கஷ்டப்பட வேண்டிய காலத்தில் கஷ்டத்தை தான் அனுபவிக்க வேண்டியுள்ளது. இதை யாரால் மாற்ற முடியும்? இப்படி 1000 வருடங்கள் துன்பப்பட்ட தேவர்கள் தங்கள் குருவான பிரகஸ்பதியிடம் செல்கின்றனர். எங்களின் துக்கம் தீரவும் ஸ்வர்கலோகம் மீண்டும் கிடைக்கவும் வழி கூற வேண்டும் என்று கேட்கிறார்கள். பிரகஸ்பதி கூறுகிறார், நாம் இப்பொழுது இந்த நேரத்திற்கும் காலத்திற்கும் எந்த உபாயம் பலம் தருமோ அதை காலம் என்னும் தெய்வத்திற்கு மேல் காலாதீதமாகிய தெய்வம் ஒன்று இருக்கிறது. உங்களுடைய வேண்டுதலின்படி முன்பு மகிஷனை எந்த தெய்வம் வதம் செய்ததோ அதுவே அந்த தெய்வம். அந்த தேவி இப்போது இமயமலையில் இருக்கிறாள். அங்கு சென்று அந்த தேவியின் பீஜ மந்திரங்களுடன் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், உங்கள் காரியம் சித்தி ஆகும் என்றார். இந்திராதி தேவர்கள் இமயமலை சென்று தேவியை துதித்தனர். தேவியும் அவர்களுக்கு காட்சி தந்தாள். எந்த ரூபத்தில் காட்சி தந்தாள்? கங்கைக்கு குளிக்கச் செல்லும் ஒரு பெண் போல் பார்வதி தேவி வந்தாள். தேவி கேட்கிறாள், தேவர்களே, நீங்கள் யாரை துதிக்கிறீர்கள்? ஏன் கவலையோடு இருக்கிறீர்கள்? உங்களுக்கு என்ன காரியமாக வேண்டும் என்று கேட்டாள். தேவர்கள் கொழுப்பேறிய சும்ப நிசும்பர்களின் அட்டகாசத்தையும் அதனால் தேவர்களும் இந்த உலகமும் படும் கஷ்டத்தை கூறுகிறார்கள். தேவியின் உடலிலிருந்து கௌசிகி என்னும் அம்பிகை தோன்றினாள். அவளின் மற்றொரு பெயர் சரஸ்வதி. கருமை நிறத்துடன் பயங்கர ரூபம் கொண்டபடியால் காளி என்னும் பெயர் கொண்டாள். பயங்கர உருவம் இருந்தாலும் சர்வாலங்கார பூஷணையாக பக்தர்களுக்கு வேண்டியதை தரும் கிருபாவதியாக இருந்தாள். தேவர்களே, நீங்கள் பயப்பட வேண்டாம், நான் சும்ப நிசும்பர்களை அழிக்கிறேன் என்று கூறிவிட்டு 18 திருக்கரங்கள் உடைய அந்த தேவி சிம்ம வாகனத்தில் ஏறிக்கொண்டு இமயமலையின் உச்சியில் அமர்ந்து மிக ரம்யமான கானத்தை இசைத்து கொண்டிருந்தாள். அந்த தேவியின் அழகு பார்ப்பவர்களை மீண்டும் மீண்டும் பார்க்க வைக்கும் சௌந்தரியமாக இருந்தது. தேவியின் கானத்தை கேட்ட பறவைகளும் மிருகங்களும் மோகம் கொண்டனவாம். தேவர்கள் பரமானந்தமடைந்தார்கள். அதே சமயத்தில் சும்பனின் சேவகர்களான சண்டனும் முண்டனும் அங்கு வருகிறார்கள். பாடிக்கொண்டிருக்கும் தேவியை பார்த்தனர். ஆச்சரியத்துடன் சும்பனிடம் சென்று கூறுகின்றனர், அரசரே, ஒரு அழகிய சுந்தரி சிம்ம வாகனத்தில் இமாச்சலத்திலிருந்து வந்திருக்கிறாள். அவள் ஒரு பேரழகியாக இருக்கிறாள். அவளின் கானம் கேட்டு பறவைகளும் மயங்கி கிடக்கின்றன. அவளை தாம் உங்கள் மனைவியாக ஆக்கிக் கொள்ளுங்கள். உங்களிடம் இல்லாத பொருளேதும் உண்டா? இந்திரனின் ஐராவதம், பாரிஜாதம், 7 முகமுடைய குதிரை, குபேரனின் பத்மநிதி, வருணனின் வெண்குடை, சமுத்திரராஜனின் வாடாத தாமரை மலர், யமனின் பாசம், இது போன்ற சகலமும் உம்மிடம் இருக்கின்றன. இவைகளெல்லாம் தேவர்களிடமிருந்து தம்மால் கவரப்பட்டவைகள். ஆனால் 3 உலகங்களிலும் கிடைக்காத ஸ்திரீ ரத்தினம் அந்த பெண்.
கிடைப்பதற்கரிய பொருள்கள் அனைத்தையும் உடைய தாங்கள் அந்த ஸ்திரீ ரத்தினத்தையும் உங்கள் பக்கினி ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். இதை கேட்ட சும்பன் உடனே சுக்ரீவனிடம், நீ போய் நல்வார்த்தைகள் பேசி அந்த பெண்ணை இங்கு அழைத்து வா என்று சொன்னான். சுக்ரீவன் கூறினான், அழகிய பெண்ணே, சும்பன் மூவுலக நாயகன். அவன் உன்னிடம் ஆசை வைத்திருக்கிறான். அவர் சாகும் வரை உன் கட்டளைப்படி நடப்பார். நீ அவரை மணந்து கொண்டால் தீர்க்க சுமங்கலியாக இருக்கலாம் என்றார். தேவி கூறினாள், அவன் வீரத்தையும் பலத்தையும் அழகையும் நான் அறிவேன். ஆனால் எனக்கு ஒரு விரதம் உள்ளது. என்னோடு யுத்தம் செய்து என்னை வெற்றி கொள்பவரையே நான் மனம் செய்து கொள்வேன். அப்படி இல்லாமல் என் சூலத்திற்கு பயந்தால் தேவர்களுடைய ஸ்வர்க்கத்தை அவர்களிடம் தந்துவிட்டு பாதாளம் சென்று சுகமாக வாழுங்கள் என்று கூறினாள். சுக்ரீவன் இதை சும்பனிடம் போய் கூறினான். சும்பன் தூம்ரலோச்சனனை அனுப்புகிறான். அவனும் முதலில் நல்ல விதமாகவே பேசுகிறான். தேவியை சும்பனிடம் கொண்டு போக வேண்டுமல்லவா? ஆனால் தேவி ஒரு பெண் யானை கழுதையை மணக்குமா? ஒரு பெண் சிங்கம் குள்ள நரையை திருமணம் செய்து கொள்ளுமா என்றாள். தூம்ரலோச்சனனுக்கு கோபம் வருகிறது. முடிவில் தேவியுடன் யுத்தம் செய்கிறான். தேவியுடன் யுத்தம் செய்தால் என்ன நடக்கும்? தூம்ரலோச்சனன் வதம் செய்யப்பட்டான். தூம்ரலோச்சனன் என்பது நம் மனதில் இருக்கும் கெட்ட எண்ணங்கள் தான். இது சரியல்ல என்று நமக்கு நன்றாக தெரியும். அதை தலை தூக்க விடாமல் ஆரம்பத்திலேயே களைந்து விட வேண்டும். அந்த கெட்ட எண்ணத்தை போல் தலை தூக்கிய தூம்ரலோச்சனனை அன்னை காளிகா தேவி அழித்தாள். அதன் பின் சண்ட முண்டர்கள் போகிறார்கள். யுத்தம் நடக்கிறது. சண்டிகை கோபம் கொண்டு தன் நெற்றி கண்ணிலிருந்து புலித்தோல் அணிந்தவளும் யானை தோலை உத்தரியமாக போர்த்தியவளும் பிரம்ம விஷ்ணுவின் தலைகளை மாலையாக தரித்தவளும் வாள் பாசம் என்ற ஆயுதங்களுடன் கூடிய பரந்த முகமும் விசாலமான நிதம்பத்துடன் கோபம் கொண்ட திருமுகத்துடனும் காலராத்திரி போல் நிறத்துடனும் காளி என்னும் சக்தியாக தோன்றினாள். சண்டனையும் முண்டனையும் பாச கயிற்றினால் கட்டினாள். பின் அவர்களின் தலையை கொய்து இரத்த பானம் செய்தாள். அது முதல் கௌசிகி சாமுண்டி என்று அழைக்கப்பட்டாள் அன்னை. அதன் பின் ரக்தபீஜன் வருகின்றான். தேவிக்கும் அவனுக்கும் யுத்தம் உக்கிரமாக நடைபெறுகிறது. அவன் உடலிலிருந்து பெருகும் இரத்த வெள்ளத்திலிருந்து பல அசுரர்கள் தோன்றிய வண்ணம் இருந்தார்கள். இதை கண்ட பிரம்மாதி தேவர்கள் தங்களின் சக்திகளை ஆயுதங்களுடன் அனுப்பி வைக்கின்றனர். பிரம்மசக்தி பிராமணி, வைஷ்ணவி, சிவசக்தியான சங்கரி, கார்த்திகேய ரூபிணியான கௌமாரி, இந்திராணி, வாராகி, யமசக்தி, வாருணி ஆகிய அனைவரும் வந்து சேர்ந்தனர். அசுரர்கள் இரத்தம் பெருக பெருக மேலும் மேலும் அசுரர்கள் தோன்றினர். மனதில் தீய எண்ணம் இருந்தால் அதுவும் இப்படித்தான் வளர்ந்து கொண்டே வரும் என்பதை இங்கு நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதை அழிப்பதற்கு தேவியின் அருள் வேண்டும். அதனால் தேவியை மனதில் நினைக்க வேண்டும். அப்பொழுது தேவி கூறினாள், சாமுண்டி, நீ வாயை நன்கு திறந்து வைத்துக்கொள். அவர்கள் உடலிலிருந்து வரும் உதிரத்தை ஒரு துளி கூட கீழே விழாமல் பானம் செய் என்றாள். அதன் பின் அவனை அடித்து கத்தியால் குத்தி அவனது இரத்தத்தை பருகினார்கள். மேலும் மேலும் இரத்த பீஜர்கள் உண்டாவது தடுக்கப்பட்டதால் தேவியுடன் யுத்தம் செய்ய சக்தி இல்லாமல் அவனும் மாண்டு போனான். தெய்வ சிந்தனை மனதை விட்டு அகலும்போது கெட்ட தீய சிந்தனைகள் தலை தூக்கும். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதன் பின் நிசும்பன் வருகிறான். கௌசிகி அவனை வதம் செய்கிறாள். அதன் பின் சும்பன் வருகிறான். காளிகா தேவி அன்னை அவனை வதம் செய்கிறாள். சும்பனும் அழிந்த பின் மற்ற அசுரர்கள் தேவியிடம் சரணாகதி அடைகிறார்கள். அவர்களை பாதாள லோகத்திற்கு அனுப்பி வைக்கிறாள் அன்னை. அங்கு அவர்கள் சுகமாக இருக்கிறார்கள். தேவர்களுக்கு ஸ்வர்கலோகம், மனிதர்களுக்கு பூலோகம், அசுரர்களுக்கு பாதாள லோகம், இப்படி அவரவர்களுக்கு தனி லோகமே தேவியால் தரப்பட்டிருக்கிறது. அதனால் தனது தகுதிக்கு மீறி எதையும் ஆசைப்படுவது தவறு என்பதை நாம் இதன் மூலம் அறிந்து கொள்ள வேண்டும். அசுரர்கள் அழிந்த பிறகு தேவர்கள் சந்தோஷத்தால் தேவியை துதிக்கின்றனர். அவர்கள் ஸ்வர்க்கத்தை மீண்டும் அடைந்தார்கள். யக்ஞம் ஹவிர்பாகங்கள் மீண்டும் பெற்றனர். பூமியிலும் சகல சுபிக்ஷமும் ஏற்படுகிறது. அதனால் சகல ஜீவராசிகளுக்கும் மனிதர்கள் உட்பட சந்தோஷமாக இருக்கின்றனர். தம்பம், தற்பெருமை, தர்ப்பம், கர்வம்
அபிமானம், எல்லாவற்றிற்கும் தானே காரணம் என்று நினைக்கின்ற எண்ணம், குரோதம், பழிவாங்குதல் எண்ணம், பாருஷ்யம், கடுமையான பேச்சு, இவைகளெல்லாம் அகங்காரத்தின் அங்கங்கள். இவைகள் அசுர சம்பத்துக்கள். இது பகவத்கீதையில் கூறப்பட்டிருக்கிறது. இவைகள் இல்லாமல் இருக்க வேண்டுமானால் அந்த தேவியின் கருணை வேண்டும். இந்த தேவி நாராயணியத்தின் ஆசிரியர் கூறுகிறார், தாயே, இந்த அசுர சம்பத்துக்களை களைந்து பகவானை அடைவதற்கான சாதனைகளான நல்ல பண்புகளும் நல்ல நடத்தையும் ஆகிய தெய்வ சம்பத்துக்கள் என்னிடம் வளர நீயே எனக்கு கருணை காட்ட வேண்டும் என்று வேண்டுகிறார். 25வது தசகம் நிறைவடைந்தது.